இது உலகின் இறுதி காலங்களில் நிகழப்போகும் மிக பெரும் சோதனை பற்றிய உண்மை சம்பவம். ஒரு மனிதர் சக்தி வாய்ந்த தஜ்ஜாலை எதிர்த்து தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் இறை நம்பிக்கையுடன் நின்றார். இது ஒரு உயிர் தியாகத்தின் செய்தி அல்ல, இது ஈமானின் உச்ச நிலையை எடுத்துக்காட்டும் வாழ்க்கையின் உண்மை காட்சி. தஜ்ஜால் புறப்பட்டு வரும்போது இறை நம்பிக்கையாளர்களில் ஒருவர் அவனை நோக்கிச் செல்வார். அப்போது அவரை ஆயுதமேந்திய தஜ்ஜாலின் பாதுகாப்பு படையினர் எதிர்கொண்டு, எங்கே செல்கிறாய் என்று கேட்பார்கள். அந்த மனிதர் இப்போது புறப்பட்டிருக்கும் இந்த மனிதனை நோக்கி செல்கிறேன் என்று பதிலளிப்பார். அதற்கு அவர்கள், நம் இறைவனை, தஜ்ஜாலை நீ நம்பவில்லையா என்று கேட்பார்கள். அந்த மனிதர், நம் இறைவன் யார் என்பது தெரியாதது அல்ல என்று கூறுவார். அதற்கு அவர்கள், இவனை கொல்லுங்கள் என்று கூறுவார்கள். அப்போது அவர்களில் சிலரிடம், உங்கள் இறைவன் தஜ்ஜால் யாரையும் தானின்றி கொல்லக்கூடாதென உங்களுக்கு தடை விதிக்கவில்லையா என்று கூறுவார்கள். ஆகவே அவர்கள் அந்த மனிதரை தஜ்ஜாலிடம் கொண்டு செல்வார்கள். அந்த இறை நம்பிக்கையாளர் தஜ்ஜாலை காணும் போது, மக்களே, இவன்தான் அல்லாஹ்வின் தூதர், அவர்கள் குறிப்பிட்ட தஜ்ஜால் ஆவான் என்று சொல்வார். உடனே தஜ்ஜாலின் உத்தரவின் பேரில் அவர் பிடித்து கொண்டு வரப்பட்டு தூண்களுக்கிடையே நிறுத்தப்படுவார். இவனை பிடித்து இவனது தலையை பிளந்து விடுங்கள் என்று அவன் கட்டளையிடுவான். அப்போது அவர் முதுகும் வயிறும் வீங்கும் அளவுக்கு அடிக்கப்படுவார். பிறகு தஜ்ஜால், என் மீது நீ நம்பிக்கை கொள்ளவில்லையா என்று கேட்பான். அதற்கு அந்த மனிதர், நீ பெரும் பொய்யன் மசீஹாவாய் என்று கூறுவார். பிறகு அவரது உச்சந்தலையில் ரம்பத்தை வைத்து அறுத்து அவருடைய இரு கால்கள் வரை தனித்தனியே பிளக்கும்படி கட்டளையிடப்படும். அவ்வாறே செய்து அவரது உடலை இரு துண்டுகளாகியதும் அவ்விரு துண்டுகளுக்கிடையில் தஜ்ஜால் நடந்து வருவான். பிறகு அந்த உடலை பார்த்து 7 என்பான். உடனே அந்த மனிதர் உயிர் பெற்று நேராக எழுந்து நிற்பார். பிறகு அவரிடம், என் மீது நம்பிக்கை கொள்கிறாயா என்று தஜ்ஜால் கேட்பான். அதற்கு அந்த மனிதர், உன்னை பற்றி இன்னும் கூடுதலாகவே நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்வார். பிறகு அந்த மனிதர், மக்களே, இவன் இவ்வாறெல்லாம் செய்வதால் இவனை இறைவன் என நம்பிவிடாதீர்கள். இவன் எனக்கு பிறகு மக்களில் வேறெவரையும் எதுவும் செய்ய முடியாது என்று கூறுவார். உடனே தஜ்ஜால் அவரை அறுப்பதற்காக பிடிப்பான். ஆனால் அப்போது அவரது பிடரியிலிருந்து காரை எலும்பு வரையுள்ள பகுதி செம்பாக மாறிவிடும். ஆகவே அவனால் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. பிறகு தஜ்ஜால் அந்த மனிதரின் கைகளையும் கால்களையும் பிடித்து தூக்கி எறிவான். அந்த மனிதரை தஜ்ஜால் நெருப்பில் தூக்கி எறிந்து விட்டான் என மக்கள் எண்ணிக்கொள்வார்கள். ஆனால் அவர் சொர்க்கத்தில் தான் வீசப்பட்டிருப்பார். இந்த மனிதர்தான் அகிலத்தின் அதிபதியான அல்லாஹ்விடம் மக்களிலேயே மகத்தான உயிர் தியாகம் செய்தவர் ஆவார் என்றும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள். சஹீஹ் முஸ்லிம்.